அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களுக்கு ஏற்படும் ஒரு முக்கிய சந்தேகம், அதாவது வழக்கத்திற்கு மாறான இரத்தப்போக்கு அல்லது நீண்ட கால ஹைத் மாதவிடாய் இருக்கும்போது நோன்பு நோற்பது கூடுமா என்பதுதான். இதற்கான இஸ்லாமிய விளக்கத்தை இந்த பதிவில் பார்ப்போம். இஸ்திஹாரா என்றால் என்ன? முதலில் நாம் ஹைத் மற்றும் இஸ்திஹாரா ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். மாதவிடாய் என்பது இயற்கையானது. ஆனால் ஒரு பெண்ணின் வழக்கமான மாதவிடாய் நாட்கள் முடிந்த பிறகும் இரத்தம் தொடருமானால் அது இஸ்திஹாரா எனப்படும் நோய் இரத்தப்போக்காகும். இந்த இஸ்திஹாரா நிலையில் இருப்பவர்கள் நோன்பு நோற்பது கட்டாயமாகும். எப்படி அடையாளம் காண்பது? உங்களுக்கு மாதந்தோறும் 6 அல்லது 7 நாட்கள் என வழக்கமான கால அளவு தெரிந்திருந்தால் அந்த நாட்கள் முடிந்ததும் குளித்துவிட்டு நோன்பு நோற்க தொடங்கிவிட வேண்டும். ஒருவேளை காலம் சரியாக தெரியவில்லை என்றால் இரத்தத்தின் தன்மையை கவனிக்கவும். கருப்பு நிறம், தடிமன் மற்றும் வாடை கொண்ட இரத்தம் ஹைதாகும். இவை இல்லாத சிவப்பு நிற மெல்லிய இரத்தம் இஸ்திஹாரா ஆகும். இந்நிலையில் இரத்தம் வெளியேறி கொண்டிருந்தாலும் அது நோன்பை பாதிக்காது. இஸ்திஹாரா நிலையில் உள்ள பெண்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் உழுத் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் மாதவிடாய் காலத்தில் நோன்பு நோற்பது கூடாது. விடுபட்ட அந்த நோன்புகளை பின்னர் வேறு நாட்களில் கலா செய்வது கடமையாகும். உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்தால் மருத்துவ ஆலோசனையை பெறுவது சிறந்தது. மார்க்க சட்டங்களை சரியாக பேணி நமது வணக்கங்களை அமைத்துக் கொள்வோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எமது சேனலை தொடருங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.